நான் 3000 ரூபாய் தான் கொடுத்தேன். அதுக்கு யாருக்கும் ஒன்றும் தெரிய வேண்டாம். அது என்ன? என் காசு தானே. அப்படிலாம் சொல்லாத சௌமி. ஒரு ட்ராப் சரக்கு அடிச்சு எத்தனை நாள் ஆச்சு தெரியுமாடா? நீ கொஞ்சம் அமைதியா இரு சௌமி. அப்படின்னு ஒரு பாட்டு பாட்டுமா? பாடு. ஆடி போனா அவனி அவ ஆள மயக்கும் தாவணி கண்ணால பாரு வரான். வரையன் பாட்டு யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது. ஏய் வாடா, சீக்கிரம் வாடா. கிடைச்சதா? என்னது? கிடைச்சிச்சா? பாரா இல்லடா, அவங்க அப்பா நினைச்சா கூட என்ன தடுக்க முடியாது. வாடா என்ஜாய் பண்ணா நீ. கொஞ்சம் அலைஞ்சாலும் பரவாயில்ல, இப்ப சரக்கு கிடைச்சிருச்சுல. ஓபன் பண்றா. ஆட சீக்கிரமா தான் ஊத்தண்டா. சிந்தாம குடிடா. 3000 ரூபாடா. சித்திரவடா போற. போறா. சுகண்டா. அந்த பக்கம் நிறைய பேர் இருப்பாங்க சார். அந்த பக்கமா சார்? எல்லாம் செட்டு தான் சார். எல்லாம் ஓகேவா? நான் சாரை கூப்பிடுவா? கூப்பிடுங்க சார். ஓகே. ஆமாம், நாளை காலைல 10 மணிக்கு. 10 மணிக்கு நான் அங்கே இருப்பேன். சரி. சார் சார் நீங்கள் வந்து தொடங்கி வச்சிங்கன்னா அந்த ட்ரோனை பறக்க விட்டுறலாம். எங்க? அங்கே சார். வா. ஷிபு, எவ்வளோ செலவானாலும் இந்த கோவிடை நம்ம தடுத்து நிறுத்தணும். கோவிட் ப்ரோட்டோக்கால், சோஷியல் டிஸ்டன்ஸ் ஃபாலோ பண்ணாத எல்லாத்தையும் பிடிச்சி இந்த ஷிபு உள்ளே போடுவேன் சார். கொரோனாவை கண்ட்ரோல் பண்ணுவேன் சார். சார் தேங்காய் எதுவும் உடைக்கலையா? தேங்காய் இல்லை சார். தேங்காய் இல்லையா? எடுக்க மறந்துட்டோம். எப்படி சார்? தென்னாட்டுடைய சிவனை போற்றி, நாட்டுக்கும் இறைவா போற்றி. இறைவா இயேசுவே. சார் இதை இங்கே ப்ரெஸ் பண்ணிட்டு அப்புறம் இங்கே. ஆமாம் சார். இதுதான் சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். ஃபோனை கொடு. சாரி சார். தேங்க்யூ சார். ஐயோ கை கொடுத்தாரே. கொரோனா சானிடைசர் போட்டுக்கலாம். தம்பி, ட்ரோனை வயலில் பறக்க விடு. அங்கே மறைஞ்சிருந்து குடிக்கிறவனையும் விளையாடுறவனையும் எல்லாரையும் பிடிச்சிருக்கணும். ஓகே? சரி சார். குட் பாய். ஊர்ல எல்லா முனையிலயும் போலீஸ் இருக்கு. நம்ம ஊர்ல இத்தனை நாளா இவ்வளவு போலீஸ் எங்க இருந்தானுங்கன்னே தெரியலடா. ஆமாடா, நேத்துல இருந்து எல்லா இடத்துலயும் ட்ரோனை பறக்க விட்டுட்டு இருக்கானுங்க. எப்ப இந்த பக்கம் வரும்னு தெரியாது. எல்லாம் வராதுடா, நம்ம இடம் சேஃப் ஆச்சு. அவங்கள புடி. என்னோட பாட்டில் ஃபாலோ பண்ணு. அவங்கள ஃபாலோ பண்ணு. அவங்கள விட்டுறாத. அவனை புடி. இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு வாங்கின பாட்டில் அப்படியே விட முடியும்? அவனை விடாத. அவன் எனக்கு வேணும். வேற எவன் கிடைக்காட்டியும் பரவாயில்ல, அவன் எனக்கு வேணும். ஸ்லோ மோஷன் வேணுமா சார்? என்ன மோஷன்னாலும் பரவாயில்ல. போலீஸோட ட்ரோன் தெரிஞ்சிட்டோம். பாட்டில் எடுக்க வந்து அவனுக்கு வேணும். சார்ஜ். அவன் பின்னாடியே போ. சார் அவன் தோத்துட்டான் சார். சார் அண்ணா, எனக்கு முகம் வேணும். கேமரா திருப்பு. பீட்ரு, ஒன்றும் இல்லடா. 1 2 3 4 5 1 2 3 4 5 கிடைக்காம இருக்கனால அவன் கை ஆடுது பாத்தியா? என்னோட மட்டும் இல்ல, அவனோட கை அப்படிதான். கொஞ்சம் சோடா போட்டு சாப்பிட்டா செம்மையா மாட்டீங்கடா. ஐயோ ஓடு. ஐயோ அண்டர்வேர் போடாம வர்றதுனால ஓடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. வா. இந்த முழு நாடும் கொரோனா வைரஸ் அல்லது கோவிட்-19 உடன்
டேய் மச்சான் எங்கடா ஓடிட்டீங்க? ஏய் சுரேஷ், சும்மா விளையாடாத. அந்த ட்ரோன் உனக்கு எங்க இருந்து கிடைச்சது? டேய் அது நான் சைக்கோ ஷாமு சாம்பார்லாம் ஒண்ணா சேர்ந்து சரக்கு அடிச்சிட்டு இருந்தோம்டா. அப்போ அது பின்னாடி இருந்து பறந்து வந்துச்சு. ஐயோ, அது போலீஸோடதுடா. அப்புறம் என்ன, ரம்மோட பாட்டில் வச்சு ஒரே அடிதான். ஐயோ சுரேஷ், அது போலீஸோட ட்ரோனு. அது போலீஸோட ட்ரோனு. அதுல சென்சர், கேமரா எல்லாமே இருக்கு. இப்போ அவங்க நீ இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிருப்பாங்க. இப்போ என்னடா பண்றது? இப்போ நீ எதுவும் பண்ண வேண்டாம், அவங்களே எல்லாம் பண்ணிப்பாங்க. அவங்களே பண்ணுவாங்கண்ணா? நீ அவங்க கையில கிடைச்சின்னா அவ்வளவுதான், அடிச்சு கொல்லுவாங்க. நீ அந்த பொருளை எடுத்துட்டு போ. இந்த பக்கமே நீ வரக்கூடாது. அதோட எங்களையும் காட்டி கொடுத்துறாத சுரேஷ். வைக்கிறா போட. சார், அது எப்படிடா பீட்ரு? நம்ம பறக்க விட்ட அந்த ட்ரோனை எவனோ ஒருத்தன் பாட்டிலை விட்டு வீசி உடச்சிட்டான்ல. அந்த பையன் அங்கே அழுதுட்டு இருக்கான். கொஞ்சம் வந்து பேசுனீங்கன்னா. அவன்கிட்ட நான் என்னடா சொல்லுவேன்? ஏதாவது வா. ஐயோ போச்சு சார், எங்க அம்மா என்ன சாவடிக்க போகுது. என் பையன் மாதிரி அதை பார்த்துக்கிட்டு தம்பி அழாத, நாம அதை கண்டுபிடிச்சிடலாம். சார், நீங்க கண்டுபிடிக்க போறீங்களா? அவங்களால கண்டே பிடிக்க முடியாது. அவருக்கு தெரிஞ்சிருச்சு. சார், உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நான் இந்த ட்ரோன் வச்சு தான் கல்யாண ஃபங்க்ஷன்லாம் பண்ணி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். எங்க அம்மா வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுதான் அந்த ட்ரோனை வாங்கி கொடுத்தாங்க. நான் இப்ப என்ன பண்ண போறேன் சார்? வேற வேலைக்கு போகவும் எனக்கு தெரியாது. என் வாழ்க்கையே தம்பி 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 தம்பி, நீ முதல்ல அழாத. உன்னோட ட்ரோனை இந்த ஷிபு சார் கண்டுபிடிப்பேன். ட்ரஸ்ட் மீ. குலோத்துங்க சோழனோட கிரௌனை திருடனவனை கண்டுபிடிச்சனா ஆரம்பிச்சிட்டேன். உன் ட்ரோனை உடைச்சவனை இந்த ஷிபு சார் கண்டுபிடிச்சிருவேன். கண்டுபிடிச்சிருவாரு. நீ தைரியமா வண்டியில ஏறு. பீட்ரு சார், வண்டி எடு. ஸ்டேஷனுக்கா சார் போகிறோம்? இல்லை, வீட்டுக்கு போகிறோம். பேசட்டுக்கு நானே தொடங்கி வச்சிருக்கலாம். வந்தரோட தேங்காய் அப்புறம் மந்தனம் சொல்றது பண்ணாமே இருந்திருக்கலாம். பீட்ரு, அந்த பக்கம் தான் போயிருக்காங்க. அங்கிட்டு போ, அங்கிட்டு போ. பீட்ரு, அந்த பக்கம் போடா. சீக்கிரமா போங்க சார். தம்பி சொல்றத கேட்டியா இல்லையா? பறக்க விடு. போயிடலாம் சார். இதை கொண்டு போய் கொடு. எனக்கு கல்யாணம் வேண்டாம். அவனுக்கு என்னடி குறைச்சலா இருக்கான்? நல்லா பார்க்க அழகா தானே இருக்கான். துபாயில நல்ல வேலையில இருக்கான். தம்பி துபாயில எங்க? துபாயில தான்ப்பா. துபாயில கராமை. அப்ப நீயே கட்டிக்கோ. இங்க இருந்து பேசாம கொண்டு போய் கொடு. அது துபாயில ஒரு இடம் தான்ப்பா. கராமையில கராமையில கராமையில் கராம கராமா. எடுத்துக்கோங்க. பொண்ணு கூட கொஞ்சம் பேசணும்னு ஆசைப்படுறேன். அதுல என்ன இருக்கு, போய் பேசுங்க. சரிப்பா. ஹாய்மா. நீங்க டீ சாப்பிடுங்க. ஹாய். ஹலோ. உனக்கு துபாய் பிடிக்குமா? இல்ல. ஹேய், உனக்கு துபாயும் பிடிக்கும் என்னையும் பிடிக்குன்னு உன் கண்ணை பார்த்தாலே எனக்கு தெரியுது. ஆமா. இது உடையுமா? கிண்டல் பண்ற? அப்படியே ஒரு அடி அடிச்சனா பாரு. எனக்கு பிடிச்சிருக்கு. நான் அப்பா கிட்ட சொல்ல போறேன் நம்ம கல்யாணத்தை பத்தி. அது ஐ லவ் யூ. சொல்றீ. என்ன கலட்டி விடுறதா உன் பிளானா? என்னடி நீ விஷயம் என்னன்னு சொல்லு. டேய், இன்னைக்கு என்ன ஒருத்தர் பொண்ணு பார்க்க வந்தாரு. என்னது? இவங்க சீக்கிரம் கல்யாணம் முடிக்கணும்னு சொல்றாங்க. நம்ம எங்கேயாவது போய் வாழலாம். நான் இப்போ உடனே உன்னை பார்க்கணும். நீ என் நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. என்னோட அக்கா அப்படி போனதுலேருந்து நான் வெளியில போறதே இல்லடி. நீ எதுவும் பேச வேண்டாம் வினோ. நாளைக்கு காலையில நான் அங்க வந்துடுவேன், நீயும் வந்துரு. பைத்தியக்காரி, என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. கொஞ்சம் கூடி முகத்துல இருந்த துணி தள்ளி இருந்துச்சுன்னா தெரிஞ்சிருக்கும். மாஸ்க் எடுறா. இவன் கண்ணை பார்த்தாவே தெரியும். நீ தான்டா ட்ரோனை உடைச்ச.
ஆ வாழ்க்கையிலே மாங்காய் மேலே மட்டும்தான் கல் எறிஞ்சிருக்கேன், ட்ரோனை பார்த்ததே இல்லை. சார் ட்ரோன் விட்ட பையனோட அம்மா வந்திருக்காங்க. தள்ளிடுறா தள்ளுறா. அம்மா ஏதாவது சொல்லி வாங்கி கொடுங்கம்மா அவங்ககிட்ட. நீ கம்முன்னு இருடா, நான் பார்த்து பேசிக்கிறேன். நீ அம்மாவோட செல்லம் தானே. ட்ரோன் கிடைக்கலன்னா காசாவது அம்மா வாங்க. கொடுங்க. நான் சொல்றேன், அம்மா பேசிட்டு வரேன். போயிட்டு வாங்க. உட்காருங்க. வணக்கம் அம்மா. வணக்கம் சார். எதுக்கு சார் என் மகனோட காத்தாடியை கிழிச்சு போட்டீங்க? அந்த காத்தாடியை வச்சு தானே அவன் பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கான். சார், காத்தாடியை நீங்க பறக்க விட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு அவன் வீட்டில் வந்து தாங்க முடியாம ஒரே அழுதுகிட்டே இருக்கான். காத்தாடியை திருப்பி கொடுத்துருங்க சார். ஐயோ அம்மா, நான் பறக்க விட்டு திருப்பி கொடுக்காம கிடையாது. பறக்க விட்ட அந்த பொருளை ஒரு சமூக விரோதி உடச்சிட்டு எடுத்துட்டு போயிட்டான். புரியலையே சார். அதாவது அம்மா, நாம கொரோனாவை கண்ட்ரோல் பண்ணி உலகத்தை காப்பாத்துறதுக்காக, அதனால சமூக இடைவெளியை பின்பற்றணுங்கிறதுக்காக தானே ட்ரோனை பறக்க விட்டோம். அந்த பறக்க விட்ட ட்ரோனை ஏதோ ஒரு சமூக விரோதி பாட்டில் வச்சு உடச்சிட்டான். அவனை தூக்குறதுக்காக கொஞ்சம் டைம், நாங்கள் அதை மட்டும்தான் கேட்குறோம். இதுக்கு சமயம் வேணும்னு சொன்னா? அதாவது பொறுமைன்னு சொன்னால் ஒரு 4 வாரம். சார் சொல்றத கேட்டா பொறுக்கித்தன மாதிரி இருக்கே. அது வரைக்கும் என் மகன் என்ன செய்வான்? அவனுக்கு போலீஸ் வேலை கொடுப்பீங்களா? சொல்லுங்க சார், சொல்லிட்டு போங்க சார். டே மனு, இந்த மாதிரி எல்லாம் பேசினாங்க உங்க அம்மானு பார்க்க மாட்டாங்க. டே வண்டியில இருடா. உன் ட்ரோனை இன்னைக்கு கண்டுபிடிச்சு தான் மற்ற விஷயம் எல்லாமே. டே பீட்டர் வண்டியில் சார். வந்திருக்கானுங்க காத்தாடி வச்சுக்கிட்டு. இது தேவையில்லாத பிரச்சனை.